வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வன சமையல். கேப்சிகம் சப்பாத்தி ரோல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: பொடியாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம், தக்காளி, கேப்சிகம் 3 எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது பொடியாக நறுக்கி வச்சு அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது பொடியாக நறுக்கின தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி அதில் இருக்க பச்சை ஸ்மெல் போகிற அளவு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் அது நல்லா சுருண்டு வரும். ரெண்டும் வதங்கிடுச்சு. இப்போது நம்ம பொடியாக நறுக்கின இந்த கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். 3 சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டைம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பூண்டு 2 பல் போதும். இதில் பச்சை மிளகா போடாதீங்க, ஏன்னா அது காரம் அதிகமாக தெரியும். அதுக்கு பதிலாக நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு வேக வைக்கலாம். இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா வாசனைக்காக ஆட் பண்ணிக்கலாம். உப்பு இந்த டைமே ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வச்சா அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போயிடும். ஸோ நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஒரு மத்து வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் ஸ்டஃப் பண்ணும்போது ஈவனாக இருக்கும். இந்த டைமே லைட்டாக சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அது டேஸ்ட் இன்னும் நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ இது நல்லா சுருண்டு எப்படி வந்துச்சு பாருங்கள். சப்பாத்தி இதே டைம் போட்டுக்கலாம். சப்பாத்தி வெந்துடுச்சு, எடுத்துடலாம். இப்போ சப்பாத்தி மேலே அந்த நம்ம பண்ணி வச்சிருந்த ஸ்டஃப் எடுத்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஜாம் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும். கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சத்தாகவும் இருக்கும், அதே டைம் ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. வீட்லேயே செஞ்சு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. சுகர் இருக்கிறதுனால அதோட டேஸ்ட்டும் அவங்களுக்கு என்ன போட்டிருக்கீங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. பெரியவங்க கட் பண்ணி சேலடாக தான் கேப்சிகம் சாப்பிடுவாங்க. அவங்களும் இதே போல் பண்ணி சாப்பிட்டா நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும், அதே டைம் ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. இதை தோசைக்கு கூட சாப்பிட்லாம், இல்லை ப்ரெட்டில் கூட வச்சு ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்லாம். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை வண்ண சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.